வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், 28/2/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 27/2/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஎலுக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் திட்டிஜிட் லாட்ரி போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோவாக ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா ஆகுதுன்பா. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 7-8 மணி வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ½ hour ஏறிடுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. அந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோவாக டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், 27/2/2024க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள். 3-6-7. இந்த 3-6-7க்கு பார்த்தீங்கன்னா 6-7 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்திருக்குன்பா. நம்ம 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அது கரெக்டாக 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகலை, பிசியில் பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து 6ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். 2 நம்பருமே வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். 6-5 ஸ்ட்ராங்காக இருக்குது. 6-5 நம்ம வரும் அப்படின்ற மாதிரி 2 செட்டில் சொல்லியிருந்தோம். அதில் வந்து இந்த ஆல் போர்டில் மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை 2 நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம வந்து மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டு சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அதான் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு போர்டு வைஸாக மாறி வந்தாலும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. இது பார்த்திங்கன்னா ஒரே கெஸிங்லேருந்து கிடச்சதுனால நம்மளுக்கு பாருங்கள், மற்றது எதுலேயும் நம்மளுக்கு 2 செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி சேர்த்து கொடுக்காம விட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டும் ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல. 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுக்கு 3ஆம் நம்பர் பவரில் தான் வந்திருக்கு, மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7-1-4 ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாதிரி வந்திருக்கு. நேற்று எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக கரெக்டாக பாஸ் ஆயிருந்தது, ஆல் போர்டும் பாஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 5-1லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0-9-6. இந்த 0-9-6க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. ஆனால் அது மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து நேற்றும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆயிருந்தது. ஆனால் 2 செட்டில் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் வந்து ஒரு செட்டு வந்து பாஸ் ஆயிருந்தது. நேற்று நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து பாஸ் ஆயிருந்தது. இன்றைக்கும் பாஸ் ஆக வேண்டியது ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. 0 வந்து பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் மிஸ் ஆகிடுச்சுன்பா. நம்மளுக்கு 2ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கும். 0 நம்ம எதிர்பார்த்த மாதிரி 0 வந்து ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு. நம்ம எதிர்பார்த்ததில் இன்னொரு நம்பர் 2ஆம் நம்பர் வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அது 9-6 வந்துடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டில் அது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 8 மணிக்கு மட்டும் ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு 2 ஆல் போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. அதான் சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வரலை. அதனால் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதுவும் வின்னிங் கிடைக்கல. நம்ம எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. அதே மாதிரி 0 வந்திருக்குது. 5-2 பார்த்திங்கன்னா வரல. நம்ம எதிர்பார்த்ததில் 0 இல்லைனா 6 ஏதாச்சும் ஒன்று 1 மணிக்கும் வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் வந்திருக்கு. எல்லையாச்சும் டபுள்ஸில் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன்.
டபுள்ஸ் வரல, இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் 28/2/2024க்கான ஒரு மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஒரு மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 01, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 28, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 73. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 02, 08, 07, 03, 27, 23, 87, 83, 13. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 3, 3, 2ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 027, 023, 087, 083, 127, 183. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 023, 083. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 20, 20லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக்கு பாருங்கள். ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 0. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1, 4, 1, 9, 1, 5, 1, 0, 4, 5, 4, 0, 9, 5, 9, 0, 2, 4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 0, 0, 1ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 4, 5, 1, 4, 0, 1, 9, 5, 1, 9, 0, 2, 4, 5, 2, 9, 0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 9, 0, 2, 4, 0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 2, 1, 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 4. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 7, 3, 7, 5, 7, 8, 7, 4, 3, 8, 3, 4, 5, 8, 5, 4, 9, 8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 5, 8, 8, 5ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7, 3, 8, 7, 3, 4, 7, 5, 8, 7, 5, 4, 9, 3, 8, 9, 5, 4. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 5, 8, 7, 3, 8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 8, 7, 8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 7, 8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 7, 8ல் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் 1, 2ல் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கெஸிங்கில் 1, 2 ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சி போர்டு கெஸிங் 5, 0. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டு கெஸிங்கில் தான் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். அதை விட நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு 1, 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைச்சதுனால நான் வந்து 1, 2 கொடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு 1, 2 உங்கள் கணக்கில் இல்லை அப்படின்னா 5, 0 இதுவும் பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். 5, 0லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1ஆம் நம்பரையும் 0வையும் வந்து சேர்த்து நான் வந்து 2 செட்டில் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர். உங்களுக்கு 1, 0ன்னு ட்ரை பண்ணுறாலும் சரி, 1, 5ன்னு ட்ரை பண்ணுறாலும் சரி, அதேமாதிரி 2, 5ன்னு சரி, 2, 0 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 6 மணியை பொறுத்த வரைக்கும் இதில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணியை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா 2, 3 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் இதுலேயும் பார்த்திங்கன்னா 0வும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வரலாம். 1 மணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நம்பரில் ஒரு நம்பர் தான் ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2ல் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம சேர்த்தே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2, 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. 0, 2, 3 எப்படின்னு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஷோவிலையும் சேர்த்து நம்மளுக்கு டபுள்ஸில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 2, 2, 0, 0, 1, 1, 8, 8 அப்படின்னு நம்மளுக்கு 3 ஷோவிலையும் சேர்த்து நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர். ஏதாச்சும் ஒரு ஷோவில் உங்களுக்கு டபுள்ஸில் வர்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த ஷோவில் இந்த நம்பர்ஸை வச்சு ட்ரை பண்ணணுமோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதுவும் அடிக்கலை. நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷோலையும் வரலாம், இல்லைனா 2 ஷோவில் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேணால் டபுள்ஸில் அடிக்கலை.
அதனால் நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷோ இல்லைனா 2 ஷோவில் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முத நாள் 6 மணிக்கு வந்து அடிச்சிருக்காங்க டபுள்ஸில். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஷோவில் அடிச்சிருக்காங்க பாருங்கள். அதில் 8 மணிக்கு ஒன்று 1 மணிக்கு ஒன்று அடிச்சிருக்காங்க. அதில் வந்து மிச்சம் இருந்தது 6 மணிக்கு. அதை அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா எதுலேயுமே டபுள்ஸில் அடிக்கலை. அதில் பார்த்திங்கன்னா தெரியும் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா 2-0-4 7-8-5 3-4-6 டபுள்ஸில் எதுவும் அடிக்காததுனால அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் 2 ரிசல்ட்டில் டபுள்ஸில் அடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடிக்காத ஒரு ரிசல்ட்டில் டபுள்ஸில் அடிச்சிருந்தாங்க. 6 மணிக்கு மட்டும் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டபுள்ஸில் அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ரிசல்ட்லேயுமே வந்து டபுள்ஸில் எதுலேயும் அடிக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு அதே மாதிரி நம்மளுக்கு அடித்தாங்க அப்படின்னா 1 மணிக்கும் இல்லைனா 8 மணிக்கும் இதில் 2ல் ஏதாச்சும் ஒன்றில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டபுள்ஸில். அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தோணுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 1 மணிக்கும் 8 மணிக்கும் வந்து அந்த மாதிரி டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 மணிக்கு அப்படி வந்தது அப்படின்னா 2ஆம் நம்பர் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பரும் டபுள்ஸில் வந்தாலும் வரலான்பா. 3ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2-0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது 1 மணிக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் இதுக்கு டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது 8 மணிக்கு பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.